வணக்கம் நேர்களே, யோகம் வெல்னஸ்லேருந்து வசந்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கை அடிக்கடி நடுங்குதா? காரணமே இல்லாம கை நடுங்குது அப்படின்னா, அதை நாம கவனத்துல எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான ஒரு 8 காரணங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு டீ குடிக்கும்போது நம்ம கை நடுங்கும். டீ டம்ளரே வாங்க முடியாது இல்லையா? ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பயம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் வந்துரும். அதாவது நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க. அது வேணா வந்துருச்சோ என்னமோ அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துரும். இப்போ நம்ம நடுக்குவாதம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு மனநிலையில நாம இருப்போம். கை நடுக்கம் வந்துருச்சு. இப்போ கையெழுத்து போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கை நடுக்கம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், முக்கியமா உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கம், மன அழுத்தம், அதே மாதிரி நம்மளுடைய உடல் நரம்புகள், ரத்தம் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள். ஸோ இவையெல்லாம் வந்து சமநிலையில இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம சமநிலை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த அழுத்தங்கள் வராது. முக்கியமா அதிகமா காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் நமக்கு டீ குடிக்கலன்னு கை நடுங்குதும்பாங்க. ஒரு சிலர் காஃபி குடிக்கலன்னா கை நடுங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டம்ளரை தூக்கி இப்படி டீ குடிக்கிறதுக்கோ இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கோ எடுக்கும்போது கூட நம்மளுடைய உடல்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான நரம்புகள் மற்றும் மூளைகள் செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். அதனாலதான் சிறிய சமநிலை மாற்றங்கள் கூட நமக்கு நடுக்கமாக இருக்கலாம். முதல் ரகசிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ட்ரெமர். அதாவது நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ இல்ல வந்து மேடையில பேசும்போதோ நம்மளுடைய கை வந்து இன்டர்வியூக்கு போகும்போதும் பயம் இருக்கும், மேடையில பேசும்போது நம்மளுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நழுவுற மாதிரி இருக்கும், கைகள் நடுக்கம் எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையில வந்து அட்ரலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பிகள் வந்து சுரக்கும். ஸோ இது சுரந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயம், படபடப்பு, பதட்டம் இது எல்லாமே ஏற்படும். அதனால தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம மன அழுத்தம் இல்லாம ஃப்ரீயா இருக்க சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பை வந்து ஃப்ளைட் மோடுக்கு கொண்டு போறதுக்கு இது வந்து உங்களை தயார்படுத்துது. ஆச்சரியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு பிசியாலஜிக்கல் ட்ரெமர் அப்படிங்கிற ஒரு உடலியல் நடுக்கம் வந்து ஏற்படுகிறது. ஆனால் அது ஒரு நோய் அல்ல. நம்மளோட பசி, மன அழுத்தம், தூக்கமின்மை இதனாலதான் இது இந்த மாதிரி லேசான நடுக்கங்கள் ஏற்படுது. இப்படி தினமும் அதிக அளவில் கஃபைன் எடுத்துக்கிட்டா கைகள் நடுங்கும். காரணம் கஃபைன் நரம்பு மண்டலத்தை தூண்டும். அதே மாதிரிதான் நம்மளுடைய கையிலேயும் வந்து நடுக்கம் உருவாகுது. அதுவும் வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த கை வந்து நடுக்கம் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே நம்ம சாப்பிடல அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷன், எரிச்சல், கோபம் இது எல்லாமே வரும். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து கைகள் நடுங்கிறதுக்குன்னு முக்கியமான காரணம். ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைஞ்சதுன்னா மூளை வந்து அவசர சிக்னல் அனுப்பும். அதனால தான் எரிச்சல், பலவீனம், கோபம், அதே மாதிரியே பலவீனங்கள்ல வந்து கை கால் நடுக்கும் இதனாலேயும் ஏற்படும். ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சுன்னா மூளை வந்து உடனே அவசர சிக்னல் அனுப்பும். ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம் உடல்ல இருக்கிற மூளையோட எடை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2% மட்டும்தான். ஆனா ரத்தத்துல சர்க்கரையில அளவுகள் எல்லாமே வந்துட்டு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதனாலதான் மூளை வந்து நமக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. 4வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஒரு 2 நாள் தூங்காம இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனம் குறையும். இதனால நமக்கு வந்து ஞாபக சக்தி குறைஞ்சு போயிடும். கூடவே வந்துட்டு கை கால் நடுக்கங்கள் ஏற்படும். இதனால நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமா ஏற்படும் போதுமே நமக்கு கை கால்கள் நடுக்கம் ஏற்படும். இதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் வந்து ஒரு ஓய்வு எடுக்காம இருக்குது இல்லையா, அதனாலதான் இந்த தூக்கம் இல்லாத டைம்ல நமக்கு வந்து இந்த கை கால்கள் நடுக்கம் அதிகமாக ஏற்படும். 5வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு. இது வந்து சிலருக்கு தெரியவே தெரியாது. எடை வந்து குறையும், ஒரு சிலருக்கு எடை அதிகரிக்கும். எடை குறையிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம், பதட்டம், படபடப்பு இது எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ இதை நாம வந்து தைராய்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்கும். அதாவது பட்டாம்பூச்சி போல இருக்கிற தைராய்டு சுரப்பி அதுதான் நம்ம உடல்ல நம்மளுடைய உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ரூமுன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு வந்து அதிகமாக இருந்தாலுமே நமக்கு கை கால்கள் நடுக்கம் வர்றது இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரியே இன்னொன்று வந்து நம்மளுடைய உடம்புல வந்து விட்டமின் B12 குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஞாபக மறதி வந்துடும், மரத்து போயிடும். இது வந்து கை கால்கள் சோர்வடையும். ஸோ விட்டமின் B12 குறையாமலும் நாம பார்த்துக்கலாம். விட்டமின் B12 வந்து சோர்வு மட்டும் இல்ல நம்மளுடைய நரம்பு செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப பார்க்கின்சன்ஸ் பற்றி ஒரு உண்மை. பார்க்கின்சன்ஸ் வரும்போது நம்மளுடைய உடல் வந்து கை கால் நடுக்கங்கள் அதிகமா ஏற்படும். அதனால பார்க்கின்சன்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த நடுக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க இன்டர்நெட்
இன்டர்நெட்ல தேடி அலையாம உடனடியா பார்க்கின்சன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டாக்டரை போய் சந்திக்கணும். டாக்டரோட ஆலோசனைப்படி நம்மளுடைய உடம்பை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். சித்த மருத்துவத்துல சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாதம் அப்படிங்கிறத அதாவது கை கால் நடுக்கத்தை வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடல்ல காற்று இயக்கம், நரம்பு தகவல் பரிமாற்றம், தசை கட்டுப்பாடு இயக்கம் இதெல்லாம் சமநிலையில இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த வாதங்கள் வராமல் இருக்கும். பலர் அறியாத இயற்கை வழிமுறைகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல வல்லாரை. இது நினைவாற்றலுக்கும் நரம்புகளுக்கும் இது முக்கியமான ஒரு உணவாக எடுக்கப்பட்டது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு அதிகமா சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நினைவாற்றல அதிகரிக்கும். இன்னொன்னு வால்நட். இது எல்லாமே நம்மளுடைய உணவுகள்ல கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராமின் அப்படிங்கிற ஒரு மூலிகை இந்த நினைவாற்றலுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மூலிகை. இப்ப நம்ம ஒரு யோக ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது முத்ராக்கள்ல நிறைய இருக்குது. அதுல இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் எல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும். சரி, இதை நான் இந்த ஞான முத்திரை நம்ம சின்முத்திரைன்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை தொடர்ந்து செய்யலாம். செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா சமநிலைப்படும். அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரித்து நடுக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே குறைஞ்சி நார்மலாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ நாம் ஒரு சுய பரிசோதனை பண்ணலாம். அதாவது நமக்கு எந்த நேரத்தில் கைகள் நடுங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸா, ஹார்மோன்கள் சேஞ்சஸா, அதே மாதிரி பசி எடுக்கும் போதா, இல்லை காஃபி குடிக்கும் போதா, இப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்களுடைய உடம்பை நீங்கள் வாட்ச் பண்ணி எப்போ இந்த கை நடுங்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். நண்பர்களே, கை நடுங்குவது அது ஒரு நோயே இல்ல. அது உடலில் ஒரு தகவல். தூக்கம், மன அழுத்தம், ஹார்மோன் சேஞ்சஸ், நரம்பு மண்டலம் இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்ற ஒரு சிக்னல் தான் இந்த கை நடுங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வர பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு கொட்டாவி வருதா, அப்ப உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. சோ மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.